ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஞ்சி சட்னி. இந்த கோவிட்-19ல் நிறைய இஞ்சி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் இந்த இஞ்சி சட்னியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் 2 துண்டுகள் இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா கழுவிடுங்க. தோல் சீவிடுங்க. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி, நான் இந்த இஞ்சிக்கு 10 மிளகாய் வச்சுருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவு இருக்கும் புளி, கடுகு, மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறம் சர்க்கரை. இப்போ இதை அளவு பார்ப்போம் எப்படி செய்கிறது அப்படின்னு. இதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. 2 இஞ்சி துண்டுகள் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மிளகாய், அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் இருக்கும், குட்டி ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் கடுகு. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 8 ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்க்குறேன். இந்த சட்னியில் காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கும். இதில் இனிப்பு மட்டும் கொஞ்சம் தூக்குதலாக இருக்கும். அதனால தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இஞ்சி பச்சையாகவே சேர்க்குறீங்களே, இந்த சட்னி எரிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எரிக்காதுங்க. காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக வச்சிங்கன்னா எரிக்காது. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள் எரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கரைசல் கொஞ்சம், இல்லாட்டி சர்க்கரை, இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு தாளிக்கணும். நல்லெண்ணெயை தாளிக்கணுங்க. நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பச்சையாக இருக்கிறதுனால நல்லா சூடு பண்ணி அதில் கடுகு மட்டும் தாளித்து இந்த சட்னியில் அப்படியே கொட்டிடணுங்க. இந்த சட்னியில் எண்ணெய் நல்லா மிதக்கணுங்க. அந்தளவுக்கு அதிகமாக நல்லெண்ணெயை காய்ச்சி கடுகு தாளித்து இதில் கொட்டிடுங்க. இந்த சட்னியை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த சட்னி 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சாவே வீணாவே போகாதுங்க. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. வெளியில் வச்சே யூஸ் பண்ணுங்கள். திரும்ப இந்த சட்னியை தோசைக்கோ இட்லிக்கோ பரிமாறுறப்ப திரும்ப ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெயை இதில் சேர்த்துக்கோங்க. என்னங்க இவ்வளோ நல்லெண்ணெய் சேர்க்குறீங்களே, உடம்புக்கு கெடுதல் இல்லையானா கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலோ வேறு ஆயிலோ சேர்த்தாதாங்க உடம்புக்கு கெடுதல். நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் பயப்படாமல் நீங்கள் நல்லெண்ணெயே சேர்த்துக்கலாங்க. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான இஞ்சி சட்னி ரெடி.